அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ரெய்டு சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்க கோரி நம்ம ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செஞ்சிருந்தோம். இந்த மனு மீதான விசாரணை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முதல்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா யாருக்குன்னா எம்.எஸ். ரமேஷ், என். செந்தில்குமார் தலைமையிலான பெஞ்சுக்கு தான் இந்த விசாரணை போனது. அந்த விசாரணைக்கு போன அன்னைக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஸ்டே கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க இல்லீகலா சில விஷயங்கள் பண்ணிருக்கிறீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு நிறுவனத்துக்கு முன்னாடி ரைடு பண்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்ல. இத நீதிபதிகள் கேட்கிறாங்க ஈடிட்ட. இது நீங்க பண்ண முடியாது. இதை எங்க அரசு நிறுவனத்துக்கு எதிராக ரைடு பண்ணோம்னா இது அதாவது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மட்டும் தான் பண்ண முடியும். சிபிஐயோ இடியோ டைரக்டா எந்த எஃப்ஐஆர் இல்லாம வர முடியாது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்தது இல்லீகலா சில விஷயங்களை நீங்க பண்ணிருக்கீங்க. பெண் அலுவலர்களையும் அதிகாரிகளையும் அன்டைம்ல நீங்க விசாரிக்கிற பேர்ல அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் வர சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்கிறப்ப இடி என்ன சொல்லுது, இல்ல நாங்க அப்படிலாம் பண்ணல. இல்ல இது சம்பந்தமான எங்களுக்கு சில புகார்கள் இருக்கு. நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க கொண்டாந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையை இடி நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க.